அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம எந்த மாதிரி ஃப்ளோரிங்லாம் டைல்ஸ் பயன்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரானைட், மார்பிள் அல்லது டைல்ஸை தான் பயன்படுத்துகிறோம். பெரும்பாலான மக்கள் டைல்ஸை தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. எதுக்கோசரம்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸும் சரி, ஒரு லுக் வைஸும் சரி, ஒரு டைல்ஸுக்கு தான் அதிக மக்கள் விரும்புகிறாங்க. சரி, இந்த டைல்ஸ்லலாம் என்னெல்லாம் பார்த்து பண்ணணும், அப்படி நம்ம பார்த்து பண்ணலைன்னா என்ன மாரிலாம் விளைவுகள் ஏற்படும்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சரியாக பார்த்து பண்ணலாம்னா அந்த டைல்ஸ்லாம் பேர்ந்துன்னு வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதேமாரி சீப்பேஜ், அதாவது தண்ணீர் உட்புக தன்மையும் கொண்டது. இதெல்லாம் எந்த மாரி டைல்ஸு எந்த இடத்துல நம்ம போடணும்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டைல்ஸில் செராமிக்னு சொல்லுவாங்க, வெர்டிஃபைட் டைல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த செராமிக் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மி. இந்த வெர்டிஃபைட் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகம்தான். இந்த செராமிக் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணீர் உட்புகும் தன்மை கொண்டது. ஆனால் இந்த வெர்டிஃபைட் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணீர் உட்புகும் தன்மை அதில் இல்லை. அதாவது தண்ணி உள்ளே போக விடாது அந்த வெர்டிஃபைட் டைல்ஸில். இதுதான் இதுக்கு மேஜரான ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிஃபைட் டைல்ஸில் வால் டைல் அல்லது ஃப்ளோரிங் டைல்ஸ் சொல்லுவாங்க. ரெண்டுத்துலேயும் மேனுஃபேக்சரிங் ஆகுது. இந்த வால் டைல்ஸில் எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் அல்லது பாத்ரூமில் பயன்படுத்துவோம். அது ஃப்ளோரிங்க்கு கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது குறைந்த அளவு எடை கொண்டது. அதை நம்ம ஃப்ளோரிங் யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக பிரேக் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளோரிங் எடுத்து நீங்கள் வாலில் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தணுன்னா கண்டிப்பாக எதனா எக்ஸ்ட்ரா மீந்திருக்கு அதை எடுத்து நாங்கள் வாலில் ஓட்டலாம்னா அது கண்டிப்பாக ஓட்டலாம். இதுதான் மேஜராக இதில் இருக்கிறது. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு வெர்டிஃபைட்லேயே ஒரு 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. டபுள் சார்ஜ் வெர்டிஃபைட் டைல்ஸ், ஃபுல்லி வெர்டிஃபைட் டைல்ஸ், கிளாசியட் வெர்டிஃபைட் டைல்ஸ்னு பிரிச்சிருக்காங்க. இந்த ஃபுல்லி வெர்டிஃபைட் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே என்ன மாதிரி டிசைன் இருக்கோ அதே கீழே வரையும் இருக்கும். இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த மாரி தான் இருக்கும். மேலே ஒரு லேயரில் ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க, அதே கீழே வரையும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் அதிகம். இதை நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இது கொஞ்சம் காசு அதிகமாக இருக்கிறதுனால அதேமாரி நிறைய டிசைனும் இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இல்லை. அதனால் இது பெரும்பாலும் மக்கள் இதை பயன்படுத்துறதும் இல்லை. ஆனால் இந்த டபுள் சார்ஜ் வெர்டிஃபைட் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா பாதி லெவல் வரையும் அந்த கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. மேலே என்ன டிசைன் இருக்கோ அது பாதி லெவலில் வரையும் இருக்கும். மீதி பாதி கிளே தான், அதாவது மண் தான் இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா கிளாசியஸ்ட் வெர்டிஃபைட் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிங்கிள் லேயர் தான் கொடுத்துருப்பாங்க. இதுதான் பெரும்பாலான மக்கள் நம்ம வீட்டுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது நிறைய டிசைனும் இருக்குது, ப்ளஸ் காஸ்ட் வைஸும் இது ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிறதுனால இந்த கிளாசியஸ்ட் வெர்டிஃபைட் டைல்ஸ் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இது சேஃபாக நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா ஒரே ஒரு திண்ணையில் தான் ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க அந்த டிசைனு. இது சேஃபான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக சேஃப் தான். நம்ம டபுள் சார்ஜ் எந்த அளவுக்கு உழைக்குமோ அதே மாரி அந்த அளவுக்கு உழைக்கும். இந்த டபுள் சார்ஜ் வெர்டிஃபைட் டைல்ஸ்லாம் பெரும்பாலும் நீங்கள் எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அதாவது கவர்மெண்ட் பில்டிங், மால், அதுபோல் இடத்துல பார்த்தீங்கன்னா இதோட சைஸே பார்த்தீங்கன்னா 4x4, 2x4, அதுபோல் பெரிய சைஸில் எதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. நீங்கள் அது போல் இடத்துல நீங்கள் பார்த்துன்னு தெரியும். சின்ன டைல்ஸ் இல்லாமல் பெரிய டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் சார்ஜ் வெர்டிஃபைட் டைல்ஸ் தான் அது பெரும்பாலும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அது பெரிய இடத்துல தான் இது போடுவாங்க. வீட்டுக்கு பெரும்பாலும் இந்த கிளாசியஸ் வெர்டிஃபைட் டைல்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அதிகப்படியான டிசைனும் அதில் வருது, ப்ளஸ் காஸ்ட் வைஸும் கொஞ்சம் மித்ததெல்லாம் கம்மி பார்க்கும்போது இது காஸ்ட் வைஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த கிளாசியஸ் வெர்டிஃபைட் டைல்ஸ் தான் நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துறது. சரி, என்ன மாதிரி பிராண்டை நம்ம சூஸ் பண்ணலான்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்கும். ரொம்ப அதிகப்படியான ஒரு பிராண்டுக்கும் போகாமல் அதேமாரி ரொம்ப லோவான இருக்கிற பிராண்டுக்கும் போயிட்டீங்கன்னா ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துல அந்த கலர் சேஞ்சு கண்டிப்பாக நடந்துடும். நீங்கள் ஒரு மீடியமான லெவலில் ஒரு நல்ல பிராண்டில் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு வீடு ஒரு 50 வருஷம் தாங்குதுன்னா கண்டிப்பாக அந்த 50 வருஷம் வரையும் அந்த டைல்ஸும் ஒரு கலர் போகாத ஒரு அதே லுக்கில் இருக்கும். ஒரு மீடியம் லெவலில் இருக்கிறத நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதேமாரி நீங்கள் டைல் பதிக்கும் போது ஒரு நல்ல அனுபவம் உள்ள ஒரு டைல்ஸ் பதிக்கிறவரை வச்சு நீங்கள் பதிச்சிங்கன்னா அது கோர்ஸ் எதுவும் வராமல் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட் எதுவும் போடாமல் நீங்கள் பயன்படுத்தலாம். அதே போல் நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் நம்ம எதனால் இந்த டைல்ஸ்லாம் பேர்ந்துன்னு வருதுன்னு சொல்லியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்பத்தினால அது அப்படியே ரெண்டுத்தையும் இதான் நம்ம ஒட்டியிருப்பாங்க. அதனால் அது பேர்ந்துன்னு வந்தது. நம்ம அதை தவிர்க்கணும்னா என்ன நம்ம பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி நீங்கள் ஸ்பேசர்னு சொல்லக்கூடிய
இப்போ இப்போ பெரும்பாலான இடத்துல இது பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு இது கண்டிப்பாக பயன்படுத்தணும். ஏன்னா இது ₹1 அதிகமாக தான் செலவாகும். ₹1 நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம பெரும்பாலும் செலவு நம்ம குறைக்கலாம். ஏன்னா ஒரு சில இடத்துல வெடித்து டைல்ஸு பேர்ந்துன்னு வந்துடும். அது நீங்கள் 4-5 டைல்ஸை மாற்றி அதுக்கான ஆட்கள் கூலியெல்லாம் அதிகமாக தான் ஆகும். நீங்கள் அதுக்கு பதில் நீங்கள் முன்கூட்டியே ஒரு ப்ரிகாஷனாக இந்த செலவு நீங்கள் பார்க்காம நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸரை வச்சு நீங்கள் டைல்ஸை நீங்கள் ஒட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து தவிர்க்கலாம். ஸ்பேஸர் வச்சு நம்ம பயன்படுத்தும் போது அந்த கேப்புக்கு நம்ம டைல்ஸை அரெஸ்ட் பண்ணுற அந்த கெமிக்கலை வச்சு நம்ம ஃபில் பண்ணிடலாம். அதுபோல் ஃபில் பண்ணும்போது நம்ம தண்ணீர் உட்புகிற அளவுக்கு நம்ம உபயோகிச்சுக்கலாம் இதுமாரி பண்ணிங்கன்னா. இல்லைனா நம்ம ரெண்டுத்தையும் ஒட்டி போட்டீங்கன்னா கண்டிப்பாக எதனா ஒரு சிறு அளவில் கேப்பு கண்டிப்பாக வரும். அந்த கேப்பில் தண்ணி உள்ளே ஊறிக்கிட்டே இருக்கும். சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட் பாத்ரூம் அதுமாரி டெரஸில் நம்ம ஓடு எதனா அதை கூலிங் டைல்ஸ் எதனா ஒட்டுறோன்னா அங்கே என்ன மாரி ப்ரிகாஷன் எடுக்கணும்னு பார்க்கணும். கண்டிப்பாக அந்த இடத்துலலாம் முன்கூட்டியே நம்ம வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் ஏதோ ஒரு பிராண்டில் நம்ம வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டு 2 கோட் இல்லைனா 3 கோட் அடித்த பிறகு நம்ம டைல்ஸ் ஓட்டுறது நல்லது. ஏன்னா எப்படின்னு ஒரு சிறு லெவலில் கேப்பில் வந்தாலும் அந்த வழியாக தண்ணீர் உட்புகு வந்து நம்ம டோட்டல் பில்டிங்கை அடிச்சிடும். நீங்கள் என்ன மாரி நீங்கள் வீடு கட்டியிருந்தாலும் ஒரு சிறு லெவலில் கூட தண்ணி உட்புகார அளவுக்கு நீங்கள் வீடு காட்டணும். அதுக்கு ஏற்ற மாரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பெயிண்ட் அடிக்கிறதும் சரி, இது போல் ஒரு சிறு விஷயம்லாம் நம்ம கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணினே வந்தால் தான் அந்த வீடு வந்து ஒரு 60 வருஷம் 70 வருஷம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70 வருஷம் பில்டிங்லாம் பார்க்குறதே அரிது தான். அதுமாரி நீங்கள் ஒரு 70 வருஷம் 80 வருஷம் நீங்கள் வீடை நீங்கள் மெயின்டைன் பண்ணி கொண்டு போனோன்னா கண்டிப்பாக பெயிண்ட் அடிக்கணும். கண்டிப்பாக இந்த டெரஸ் இந்த பாத்ரூம்லலாம் கண்டிப்பாக வாட்டர் ப்ரூஃபிங் அடித்த பிறகு இந்த டைல்ஸ் ஓட்டுறதும் நல்லது. வேற என்ன கவனிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு முழங்கால் வலி வருது நடந்தாலே அப்படின்லாம் ஒரு சில பேருக்கு டவுட்டாக இருக்கும். அது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரானைட் மார்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது இயற்கையான ஸ்டோன், அதாவது மலையில் வெட்டி அப்படியே அதை பாலிஷ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த டைல்ஸில் பார்த்தீங்கன்னா இது மேனுஃபேக்சரிங் மெட்டீரியல். இது நம்ம கிளே அதாவது மண்ணை வச்சு தான் இது மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அது வந்து ஹை ப்ரெஷரில் எந்த ஒரு ஏர் கண்டென்ட்டும் இல்லாமல் அது மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது டைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது முழங்கால் வலியெல்லாம் இதில் வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்பும் இல்லை. அது இல்லாத ஆத்தங்குடி டைல்ஸும் நிறைய இடத்துல பயன்படுத்துவாங்க. இந்த வலியெல்லாம் இது போலாம் இருக்கக்கூடாதுன்னா ஆத்தங்குடி டைல்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். அது ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது ஆர்டர் கொடுக்கணும். அதுக்கடுத்து அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் நிறைய இடத்துலும் கிடைக்காது. அதுபோல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவும் அதிகமாக இருக்குது. டைல்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் நீங்கள் கிரானைட் மார்பிள்ஸில் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஏன்னா அது வெப்பத்தை கடத்தக்கூடிய தன்மை இருக்குது. ஏன்னா பாறையிலேருந்து தானே அது மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக பாறை வந்து வெப்பத்தை கடத்தக்கூடிய தன்மை அதுக்கு உள்ளது. கண்டிப்பாக வெப்பத்தை கடத்தும். வெப்பத்தை கடத்தும் போது நடக்கும்போது அந்தமாரி வலியெல்லாம் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் டைல்ஸ்லேயே ஒரு மீடியம் லெவலில் பிராண்டில் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதுமாரி விஷயம்லாம் நீங்கள் தவிர்த்து நீங்கள் நல்லபடியாக நீங்கள் வீடு கட்டி முடிக்கலாம். இது போல் சிவில் ரிலேட்டட் வீடியோக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணவும், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.